வணக்கம். நான் உங்கள் மோகனா. 10/9/2025 புதன்கிழமை மாலை மலர் சினிமா செய்திகள். ஆபாச வாழ்க்கையை டைகராக எதிர்கொண்டேன் ஸ்வேதா மேனன் அவர்கள். தமிழ் மலையாள மொழிகளில் பிரபல நடிகையான ஸ்வேதா மேனன் சமீபத்தில் மலையாள நடிகர் சங்கத்தின் அம்மா தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மலையாள நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக பதவியேற்ற முதல் பெண் என்ற பெருமையை ஸ்வேதா மேனன் பெற்றார். தேர்தல் பணிகளில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபாச படங்கள் நடித்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேர்தல் நேரத்தில் திடீரென போடப்பட்ட வழக்கால் ஸ்வேதா மேனன் உள்பட திரையுலகினர் மத்தியில் பெரிய பரபரப்பு ஏற்பட தொடர்ந்தது. நீதிமன்றத்தில் ஸ்வேதா மேனன் சார்பில் முறையீடு செய்யப்பட்ட வழக்குக்கு நீதிமன்றம் தடை விதித்தது. இதுகுறித்து ஸ்வேதா மேனன் தற்போது அளித்த பேட்டியில் கூறியதாவது: இந்த வழக்கு எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த படங்களுக்காக போடப்பட்ட வழக்கு குறிப்பிடப்பட்ட படங்கள் எனக்கு மாநில விருதை பெற்று தந்தன. இது போன்ற வழக்கை யாரும் எதிர்கொள்ளவில்லை. தேர்தலில் இருந்து விலகி வழக்கை எதிர்த்து போராடலாமா என்று எனக்கு குழப்பம் இருந்தது. என் குடும்பத்தினரின் ஆதரவில் எனக்கு தைரியம் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து நான் டைகராகி வழக்கை தைரியமாக எதிர்கொண்டேன். இவ்வாறு அவர் கூறினார். வில்லன் கதாபாத்திரத்தில் பல பரிமாணங்களை காட்ட முடியும் நடிகர் ஷர்வா. ஆர்ட் பீட் வெப் தொடரில் குணா கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் ஷர்வா. பார்வையாளர்கள் மத்தியில் இந்த தொடருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஷர்வா நடிப்புக்கும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. 200க்கும் மேற்பட்ட எபிசோடுகளுடன் வெளியாகியுள்ள இந்த தொடர் மூலம் பிரபலமாகி வரும் ஷர்வா ஆர்கே நகர், தமிழ், ரக்ஷஸ் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். தற்போது அதர்வாவுடன் ஷர்வா இணைந்து நடித்த தனல் படம் வருகிற 12ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இந்நிலையில் அவர் அளித்த பேட்டியில், நான் வழக்கறிஞர் படிப்பு முடித்துள்ளேன். சினிமா மீது கொண்டுள்ள ஆர்வத்தினால் சினிமாவில் அறிமுகமாகி நடித்து வருகிறேன். வில்லன் கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. வில்லன் கேரக்டரில் தான் பல பரிமாணங்களை காட்ட முடியும். இது மட்டுமின்றி ரொமான்ஸ் கேரக்டரிலும் நடிக்க தயாராக இருக்கிறேன். எந்த கேரக்டராக இருந்தாலும் மக்கள் மனதில் நான் நல்ல திறமையான நடிகன் என்ற பெயரை உருவாக்குவதே என் லட்சியம். தமிழ் சினிமா தற்போது ரொம்ப மாறிவிட்டதும் அதற்கேற்றாற் போல் நாமும் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். உருட்டு விமர்சனம். வேலைக்கு செல்லாமல் எந்நேரமும் குடித்துவிட்டு வெட்டியாக ஊர் சுட்டி கொண்டிருக்கிறார் காஜேஷ் நாகேஷ். அவரை ரித்திகா ஸ்ரேயா விரட்டி காதலிப்பதுடன் திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்து வருகிறார். மதுவா என்று பார்க்கும்போது கடைசியில் மதுதான் அவர் கண்முன் வந்து நிற்கிறது. போதையிலிருந்து கஜேஷ் நாகேஷை மீட்பதற்கு ரித்திகா ஸ்ரேயா எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி பார்க்கிறார். அவரது போராட்டம் பயனளிக்காததால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ரித்திகா கையில் அடிக்கிறார். அவர் செய்தது என்ன என்பது தான் படத்தின் கதை. கதாநாயகனாக நடித்திருக்கும் கஜேஷ் நாகேஷ் ஊர் சுற்றுவதும் போதைக்கு அடிமையாவதும் போன்ற தனது கேரக்டருக்கு உயிர் கொடுத்துள்ளார். காதலியாக ஒரு ரித்திகா ஸ்ரேயா இயல்பான நடிப்பு ரசிக்க வைக்கிறது. சில காட்சிகள் அங்கும் இங்கும் தள்ளாடுவது பலகீனம். படத்துக்கு பெரிய பலம் மொட்டை ராஜேந்திரன் 3 பொண்டாட்டி முனுசாமியாக காட்சிகளில் கலகலப்பை ஏற்படுத்துகிறது. அவருக்கு மனைவிகளாக நடித்திருக்கும் அஷ்மிதா, ஏமா, சின்னாலம்பட்டி, சுகி ஆகியோர் பார்வையாளர்களை குதூகலப்படுத்துகிறார்கள். பத்மராஜு, ஜெய்சங்கர், ஷேரன் ராஜ், மீட்பு நடேசன், பாபா, லட்சுமணன் ஆகியோர் படத்துக்கு பலம் சேர்த்துள்ளனர். அருணகிரியின் இசை யுவராஜ் பால்ராஜ் ஒளிப்பதிவு ரசிக்க வைக்கிறது. மதுப்பிரியர்களுக்கு நகைச்சுவை கதை களத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்ற இயக்குனர் பாலா சதாசிவம். சினிமா மீது திரிஷாவுக்கு அளவு கடந்த காதல். தமிழ் திரையுலகில் தொடர்ந்து 23 ஆண்டுகளாக முன்னணி கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் திரிஷா. கமலஹாசன் அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், சிம்பு அவர்கள் உள்பட பல முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு வருகிறார். சினிமாவை பொறுத்தவரை தனக்கென தனி ஸ்டைலை கொண்டிருக்கிறார் திரிஷா. தற்போது அவரது உடல் வளர்த்திருக்கும் புதிய டாட்டூ ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகி இருக்கிறது. இடது தோளின் பின்புறத்தில் சினிமா சின்னத்தை அவர் வரைந்திருக்கும் புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். திரிஷா வரைந்துள்ள டாட்டூ சினிமா மேல் அவருக்கு இருக்கும் அளவு கடந்த காதல் மற்றும் அவர் உழைப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. திரிஷா வெளியிட்டுள்ள புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் திரிஷா உடம்பை சினிமா கலைக்கான ஓவியம் போல் இருக்கிறது, எப்போதும் நம்ம குயின் தனித்துவம் காட்டுறாங்க உள்பட பல்வேறு வர்ணனை கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார். அடுத்தது தயாரிப்பாளராகும் சிம்ரன்.
அழகு, நடிப்பு, நடனம், கவர்ச்சி, குரல் என அனைத்திலும் தனித்துவம் காட்டி தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பவர் சிம்ரன். ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், சரத்குமார் அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், சூர்யா அவர்கள், பிரசாந்த் அவர்கள் உள்பட பல முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்த முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவர் சிம்ரன். 2003ஆம் ஆண்டு தீபக் பாகாவை திருமணம் செய்து அவருக்கு 2 மகள்கள் இருக்கின்றனர். திருமணத்திற்கு பிறகும் படங்களில் நடித்து வரும் சிம்ரன் சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தொடர்ந்து பல படங்கள் தனது யதார்த்த நடிப்பினால் திரையுலகில் சிம்ரன் தனி முத்திரை பதித்து வருகிறார். தமிழ் சினிமாவை கொண்டாடி வரும் நடிகைகளில் ஒருவரான சிம்ரன் தற்போது முதன்முறையாக தயாரிப்பாளராக களமிறங்கி இருக்கிறார். தயாரிப்பு மட்டுமின்றி படத்தில் நடிக்கவும் உள்ளார். த்ரில்லர் ஆக்ஷன் கதை களத்தில் உருவாகும் இந்த படம் அறிமுக இயக்குனர் ஷியாம் இயக்குகிறார். படப்பிடிப்பிற்கான முதற்கட்ட பணிகளில் சிம்ரன் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். படத்தில் தேவயானி, ஆனந்த்ராஜ், நாசர் உள்பட பல நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. விரைவில் படத்தின் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது. தனுஷ் அவர்களும் சிவகார்த்திகனுடன் ஜோடி சேர ஆசை நடிகை வர்ஷினி. சேட்டை தலையை மையமாக கொண்டு கடந்த 29ஆம் தேதி வெளியான படம் சொட்ட சொட்ட நனையுது படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் வர்ஷினி. படம் திரைக்கு வந்த அவரது கதாபாத்திரம் நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக நயன்தாராவுடன் மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் யோகி பாபு ஜோடியாக வர்ஷினி நடித்து வருகிறார். தொடர்ந்து புதிய படங்களில் நடிக்க இருக்கும் வர்ஷினி அளித்த பேட்டியில், நான் நடித்த மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் சிறிய கேரக்டர் நடித்திருக்கிறேன். சொட்ட சொட்ட நனைது படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கின்றேன். மூக்குத்தி அம்மன் படத்தில் யோகி பாபு நயன்தாராவுடன் காமெடி மற்றும் பாடல் காட்சிகளில் நடித்துள்ளேன். படங்களில் அழுத்தமான பெண் இராணுவ அதிகாரியாக நடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. கதாநாயகியாக நான் பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறேன். தனுஷ், சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருவருக்கும் ஜோடியாக நடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஆசை. நடிப்பை பொறுத்தவரை நித்யா மேனன் போலவும் படத்தை தேர்வு செய்வதில் நயன்தாராவை போலவும் ஒவ்வொருவரிடம் இருந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் திரிஷா. சிம்ரான் எல்லோரையும் விட சிம்ரானின் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிவகார்த்திகேயனின் உயரமும் தனிப்பட்ட அவரது குணமும் ரொம்ப பிடிக்கும். தனுஷை சின்ன வயதிலிருந்தே ரொம்பவும் பிடிக்கிறது. அது என்றே தெரியவில்லை. பெரிய திறமசாலி. தனுஷ், சிவகார்த்திகேயன் இருவரும் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்று அவர் கூறினார். லியோ படம் லோகோவுக்கு இழுத்துச் சென்றது நடன இயக்குனர் சாண்டி. நஸ்ரீன் கல்யாணி பிரியதர்ஷினி நடிப்பில் வெளியான படம் லோகோ அத்தியாயம் 1ஆம் படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 200 கோடிக்கு மேல் வசூலிலும் சாதனை படைத்து வருகிறது. படத்தில் கல்யாணி பிரியதர்ஷினி கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு வில்லன் கேரக்டரில் நடித்திருந்த பிரபல நடன இயக்குனரான சாண்டி கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து அவர் அளித்த பேட்டியில், லியோ படத்தில் இருந்து தான் லோகோ பயணம் ஆரம்பித்தது. லியோ படத்தில் என் கதாபாத்திரம் இல்லையெனில் இன்று நான் லோகோவில் இடம்பெற்றிருக்க முடியாது. லோகோ படத்தின் இயக்குனர் டொமினிக் லியோ படம் பார்த்த பிறகுதான் லோகோவில் என்னை நடிக்க வைக்க முடிவு செய்தார். லோகோ பற்றி வெற்றி பெறும் என்று எனது கதாபாத்திரம் பேசப்படும் என்றும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் படம் சூப்பர் ஹிட் அடித்தது. என் கதாபாத்திரத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்பது எனக்கு சர்ப்ரைஸாகத்தான் இருக்கிறது. லோகோ சப்போர்ட் 1 கிளைமேக்ஸில் நான் இறப்பது போன்று தான் கதை முடிந்திருக்கிறது. ஆனால் கதையின் படி காட்டேரிக்கு மரணமே கிடையாது. அவர்களை கத்தியால் குத்தி சாகடிக்க முடியும். ஆனால் அவர்களது உடலில் இருந்து கத்தியை எடுத்தால் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவார்கள். இப்படித்தான் லோகோ யூனிவர்ஸில் எழுதப்பட்டு இருக்கிறது. நிச்சயம் காட்டேரிகள் உயிர் பெற்று வரும். ஆனால் அது எப்போது நடக்கும், எந்த பாகத்தில் எதற்கான காட்சிகள் இடம்பெறும் என்பது தெரியாது. இவ்வாறு சாண்டி அவர்கள் கூறியிருக்கிறார். அவர் நல்ல ஒரு நடன ஆசிரியர், நடன மாஸ்டர். அவர் சாண்டி படம்லாம் எல்லாமே வெற்றி தானே. அவருடைய டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமே. இத்துடன் இந்த மாலை மலர் சினிமா செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.